கொஞ்சோண்டு அளவு புளி எடுத்துக்கிறேன். இதுல கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப புளியை நல்லா கரைச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை இலை போட்டுக்கிறேன். தேவையான அளவு மிளகு சீரகம். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். இதை அரைச்சி இந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம மீன் குழம்பு செஞ்சோம்னா டேஸ்டா இருக்கும். நான் அரைச்சி வச்சிருந்த இந்த பேஸ்ட்டை வந்து புளி கரைச்சி வச்சிருந்த தண்ணியில போட்டுக்கிறேன். 5 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வச்சிருக்கேன். இதை வந்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம இந்த பேஸ்ட்டை வந்து உப்பு போட்டு அரைச்சோம், அதனால நான் வந்து 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். இப்ப இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆயில் போர் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து ஹீட் ஆன உடனே வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் ரெட்டிஷா ஆன பிறகு கொஞ்சோண்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு நான் வந்து பூண்டு வந்து அரைச்சி வச்சிருக்கேன், அதை போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நான் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்க 3 ஆனியனை நான் ஆட் பண்ணி வதக்கிக்கிறேன். கொஞ்சமா சால்ட் சேர்த்து வதக்கிக்கலாம். சால்ட் சேர்த்து வதக்கணும்னா ஆனியன்லாம் சீக்கிரம் வதங்கும். நான் 3 டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கந்தோம் நான் ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா வாட்டரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா வாட்டர் வந்து நல்லா கொதிச்ச பிறகு நான் கழுவி வச்சிருந்த மீனை ஆட் பண்ணிக்கிறேன். மீன் வந்து நல்லா பாயில் ஆன பிறகு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்லா இருக்கு. இது வந்து நல்ல ஸ்மெல் வருது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஒரு சிம்பிளான மீன் குழம்பு தான், ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.